ஒரு ஆர்டிஐ பெருசா பெருசா ஊதி ஊதி பெருசு பண்றாங்கல்ல. ஒரு பைட் வாங்கலையே நம்ம கிட்ட. சைனா கிட்ட ஃபண்ட் வாங்குற ஆளு இந்த ஆளு. ஆவணத்தோட சொல்றேன், எங்கிட்ட ஆவணங்கள் இருக்கு, நான் சும்மா சொல்றது இல்ல. இந்த சங்கி மங்கிஸ் எல்லாம் சொல்லும், சைனா கிட்ட ஃபண்ட் வருது, பியூஷ்க்கு பாகிஸ்தான்ல இருந்து ஃபண்ட் வருது. நான் ஃபண்டே வருதுங்கிற, சைனால இருந்து வருதுங்கிற. டிஎம்கேக்கான ஒருத்த நடமாட முடியாது ரோட்ல. டிஎம்கேட ஃபாரஸ்ட் மினிஸ்டர் வந்து இவருக்கு பேனாமியா இருக்காரு. இவரோட பேனாமி கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு. பாஜகவுக்கு பயப்படுது திமுக அப்படின்னு சீமான் கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்ப பார்த்தோம்னா இவங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுகவும் ஒரு சப்போர்ட்டிங்கா போகுதா? இபிஎஸ் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அது ஸ்டாலின் 3 மடங்கு இப்ப அதிகம் பண்றாரு ஸ்டாலின். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கேன். சார், இப்போ இந்த ஈஷா யோகா மையத்தை பத்தி நீங்க தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த ஆர்டிஐல வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. அதாவது வந்து யானைகள் வழித்தடத்துல ஈஷா மையம் வந்து ஒன்னும் கட்டப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அது உண்மையில என்ன விஷயம்? இல்லம்மா, ஆர்டிஐல வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, நோட்டிஃபைடு எலிஃபென்ட் காரிடார் எதுவும் இருக்கா கேக்குறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் 405 நோட்டிஃபைடு எலிஃபென்ட் காரிடார் கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல இருக்கா கேக்குறாங்க. இல்லங்கிறாங்க. அவ்வளவுதான். எலிஃபென்ட் காரிடார் நோட்டிஃபை ஆகல. பிளஸ் இப்பவுமே இது எலிஃபென்ட் காரிடார் சொன்னது இல்ல. நான் கிளியர் பண்ணிடுறேன். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஈஷா காரங்கள நிறைய மன்னர்கள் அவங்க வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுல ஒரு இடத்துல கூட நான் வந்து ஈஷா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு ஃபாரஸ்ட் நான் சொல்லவே இல்லை. நான் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து சொல்றது என்னன்னா, ஈஷா காடை கெடுக்குது. அவங்க காடை ஒட்டியே இருக்காங்க. ஒரு தின் லைன் அவங்களையும் பட்டா லேண்டையும் ஃபாரஸ்ட் லேண்டையும் டிவைட் பண்ணுது. வில்லிங்கிரி வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெஜைல் எக்கோசோன். ஒண்ணு, இது ஆக்கிரமிப்பு பத்தி. ரெண்டாவது, எலிஃபென்ட் ஹேபிட்டாட்ல இருக்காங்க. இது எலிஃபென்ட் வாழும் இடம். இது ஈஷா எழுத்து மூலியமா என்கிட்ட கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது எழுத்து மூலியமா யானைகள் வாழும் இடத்துல இவங்களோட பில்டிங் இருக்கு. ஆமா, பில்டிங் இல்ல. நான் கிளிக் பண்ணிடுறேன் திருப்பியும். இவங்களோட என்டையர் கட்டடம் இருக்குல்ல, சரி, அது எலிஃபென்ட் பட்டா லேண்ட்ல தான் இருக்கு. ஃபாரஸ்ட் ஆனா ஒரு எலிஃபென்ட்க்கு ஃபாரஸ்ட் பவுண்டரி, இந்த பவுண்டரி எல்லாம் தெரியாது. எத்திக்கலா ஒரு பஃபர் ஜோன் இருக்கணும். அந்த பஃபர் ஜோன் மெயின்டைன் பண்றதுக்கு தான் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி நிறைய சட்டங்கள் வச்சிருக்கு. இப்ப நீங்க ஆர்எஃப் பக்கத்துல பஃபர் ஜோன் இருக்கணும். பஃபர் ஜோன் இருந்தா அப்புறம் பில்டிங்ஸ் கட்டப்படணும். அப்புறம் பில்டிங்ஸ்க்கு என்ன அனுமதி இருக்கு? பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு 2500 சதுரடியா இல்ல 2.5 லட்சம் சதுரடியா? இவர் அனுமதி இல்லாம பில்டிங்ஸ் கட்டியிருக்காரு. அப்புறம் இவருக்கு ஒரு சென்ஸ் வேணும். வேலி போடலாம், பட்டலான்னா வேலி போடலாம். பட் இவருக்கு ஒரு சென்ஸ் வேணும், எப்படி வேலி கட்டணும்ட்டு. இவர் 6 அடி அகலத்துக்கு வேலி கட்டியிருக்காரு. அகலம் 6 அடி, அகலம் 7 அடி அகலத்துக்கு கல்லு வச்சுட்டு ஹைட் பாத்தீங்கன்னா 10-12 அடிக்கு ஹைட்டுக்கு போறாரு. சோ அது வந்து ரொம்ப 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 சீப்பான ஒரு விஷயமா இருக்கு. இவரோட எக்கலாஜிக்கல் சென்ஸ் எப்படி இருக்குங்கிறதா பெரிய பேச்சு. சோ இஷ்யூவோட கிளாரிட்டி இது தான். நான் ஆரம்பத்துல இருந்து கிளியரா இருக்கேன் இதுல. பிளஸ் நான் ஈஷா ஃபவுண்டேஷன் எதிர்த்தது வந்து அங்க பண்ற குற்றங்களுக்காக கிடையாது. அது ஒரு அடிஷனலா ஒரு ஸ்பேஸ். அது அடிஷனலா பேசப்படுது. இந்த ஆளுக்கு என்ன அருகதை இருக்கு என்விரான்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு, ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு? இவர் ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ் ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. அதுல பல ஃப்ராட் பண்றாரு. ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஒரு ஃப்ராடு, காவேரி காலிங் ஒரு ஃப்ராடு. இவ்வளவுதான் பேசப்படுது. ஓகே, இப்போ வந்து ஹெச்ஏசியோட அனுமதி எதுவுமே வாங்கல. இல்ல, ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோட அனுமதி இவர்கிட்ட இல்ல. டெமாலிஷன் நோட்டீஸ் இருக்கு. ஓகே ஓகே. சரி, இப்போ ரிவ்யூ பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் கோர்ட்ல எடுத்து போய் நிலுவையில வச்சிருக்காரு மனுஷன். எங்களோட நிலைப்பாடுல ஜக்கி வாசுதேவ் ஒரு கிரிமினல். நான் ஆவணங்கள் வச்சிருக்கேன், நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். பல ஃப்ராட் பண்ணியிருக்காரு. பல ஃப்ராட்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. சைனா கிட்ட ஃபண்ட் வாங்குற ஆளு இந்த ஆளு. ஆவணத்தோட சொல்றேன், எங்கிட்ட ஆவணங்கள் இருக்கு, நான் சும்மா சொல்றது இல்ல. இந்த சங்கி மங்கிஸ் எல்லாம் சொல்லும், சைனா கிட்ட ஃபண்ட் வருது, பியூஷ்க்கு பாகிஸ்தான்ல இருந்து ஃபண்ட் வருது. நான் ஃபண்டே வருதுங்கிற, சைனால இருந்து வருதுங்கிற ப்ரூஃபோட இருக்கு. இங்க சிக்கல் என்ன இருக்கு? இவங்க வைஃப வந்து ஜீவ சமாதின்னு சொல்றது ஒரு பொய்.
அந்த அம்மா தரக்குள்ள பண்ணிச்சா இல்ல இறந்து போயிடுச்சா மர்டர் ஆயிடுச்சா எனக்கு தெரியாது. ஆனா ஜீவ சமாதி கண்டிப்பா இல்ல. அது ஒரு பெரிய போய் பேசுறாரு. எவிடன்ஸ் அழிச்சாரா? எவிடன்ஸ் அழிச்சிட்டாரு. அந்த பிணத்தை எரிச்சிட்டாரு. அந்த இடத்துல வெள்ளிங்கிரி இருக்கிற இடத்துல 67 லட்சம் மரம் நட்டிருக்கேன் இந்த காட்டுல. நான் தான் காடை காப்பாத்துறேன். எந்த விதமான வேலையும் அந்த மாதிரி செய்யல. நான் 10 லட்சம் மரம் ஆசிரமத்தில் நட்டிருக்கேன், எதுவுமே செய்யல. நான் தமிழ்நாடு முழுக்க 3 கோடி மரம் நட்டிருக்கேன், எதுவுமே செய்யல. சோ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்கு, ஆவணங்களோட இருக்கு என்கிட்ட. அரசாங்கம் ஆனா காது கொடுத்து கேட்குமா? வாய்ப்பு இல்ல. இப்போதைக்கு வாய்ப்பு எனக்கு தெரியல. டிஎம்கேட ஃபாரஸ்ட் மினிஸ்டர் வந்து இவருக்கு பேனாமியா இருக்காரு. இவரோட பேனாமி கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு. அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு கண்டிப்பா. நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பாப்போம். அப்ப வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் எந்த ஒரு முறைகேட்டுக்கும் நடவடிக்கைங்கிறது இல்ல. இல்ல நடவடிக்கை இல்லம்மா. கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. அப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல நீங்க இப்ப வந்து வனத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், இவங்களோட அந்த பிரசன்ஸ் அங்க வர்றதோ இல்ல அதை பத்தின விசாரணையோ எதுவுமே இன்ன வரைக்குமே எதுவுமே இல்லையா? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லம்மா. எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்ல. 44 ஏக்கர் நிலம் அவர்கிட்ட இருக்கு. ஆதியோகி சிலையை சுத்தி. அந்த நிலத்து மேல ஒரு விசாரணை வந்தா அது பூதானோட நிலம்னு கண்டுபிடிக்கலாம். அந்த நிலைமை இவர் வாங்கினது இல்லீகலான விஷயத்துல இல்லீகாலிட்டிஸ் நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு அதுல. அது கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் நிலவில ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயமா பெண்டிங் இருக்கு. அது வரைக்கும் இந்த கிரிமினல் பாட்டுக்கு அவனோட கதையை ஓட்டிக்கிட்டே இருக்கா. அப்படி இது எதனாலன்னு நினைக்கிறீங்க சார்? அவர் அவ்வளவு ஒரு தனி ராஜ்யம் நடத்துற அளவுக்கு அவருக்கு வந்து பவர் இருக்கா? அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது யாரு? நித்யானந்தா மாதிரி ஒரு சில்லற பையனுக்கே பாருங்க, கைலாசால உட்கார்ந்து இருக்கேன்ற. இந்த நாட்டுல மதம் விக்குதுமா. மக்கள் மதத்தை ரொம்ப ரொம்ப ஓவர் பிளைண்ட் ஃபெய்த் வச்சிருக்காங்க. பல ஃப்ராட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய முதல்லலாம் ராஜா ஆண்டி ஆவாங்க. இப்போ ஆண்டிங்க எல்லாம் ராஜா ஆயிட்டு இருக்காங்க. மதத்தை வச்சு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு மக்களுக்கு. ஃபெய்த் தான். எத்தனை பேர் சொத்து எழுதி கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர்? ஒரு 2 பேர் இல்லைங்க, லட்சக்கணக்கான பேர் இந்த ஆள் மேல சொத்து எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பணம் வரதான் தீரும். பணம் வந்து அந்த திமிரு ஆடும். இல்ல இப்ப இது வந்து மக்கள் இவர் மட்டும் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. இதை சுத்தி வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கு, கட்சிகள்கிட்ட இருக்கு, எவ்வளவோ மத்தியிலையும் இருக்கு, இங்க ஸ்டேட் லெவல்லயும் இருக்கு. இப்ப இவங்களையெல்லாம் அவர் வந்து சரி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாச்சு சார். அப்ப அந்த அளவுக்கு இங்கேயும் அவருக்கு சப்போர்ட்டிவ் இருக்கா? பெரிய விஷயமே இல்லையேமா. பிஜேபி சப்போர்ட்ல பேசுவாரு, மோடியை கூப்பிடுவாரு, கொஞ்சம் காசு அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டாருன்னா முடிஞ்சது இல்லை இவங்களுக்கு வேலை. வேற என்ன வேணும் இவருக்கு? பணம் பேசும்ல. மீடியா ஹவுசஸே வித்து போயிட்டாங்க. மீடியா ஹவுசஸே எவ்வளவு வித்து போயிருக்காங்க எனக்கு தெரியுமே, நல்லாவே தெரியுமே. அந்த ஆள் கேப்பா அப்படி, வா என் இடத்துக்கு வா, வந்து காட்டு, ஒரு இன்ச்சு கூட நான் வயலேஷன் பண்ணல, வயலேஷனே இல்ல. அந்த இடத்துக்கு போய் காமிச்சு வயலேஷன்ஸ் காட்டுறோம். மீடியா கேரி பண்றது இல்லையே. இந்த வீணா போன ஒரு ஆர்டிஐ பெருசா ஊதி பெருசு பண்றாங்கல்ல. ஒரு பைட் வாங்கலையே நம்ம கிட்ட இல்ல. மீடியா வித்து போயிருக்கு. பொலிட்டிஷியன் பத்தி என்ன சொல்றது? ஜட்ஜஸ் எல்லாம் வந்து உட்கார்றாங்க அந்த ஆளுகிட்ட, மனசுகிட்ட. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜித் பர்சாயத்துன்னு இருக்காரு. காவேரி காலிங் போர்டு அவரெல்லாம் வச்சு ஃபார்ம் பண்ணிருக்கேங்கிறாரு. செக் வாங்குறதெல்லாம் காவேரி காலிங் பேர் இருக்கும். அந்த அட்டை மாதிரி வாங்குவாங்கல்ல பெருசா, அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் நிற்பாங்கல்ல, அதுல காவேரி காலிங் எழுதி இருக்கு. பார்த்தா பணம் ஈஷா அவுட்ரீச் அக்கௌண்ட்டுக்கு போகுது. காவேரி காலிங்கிற ஒரு பேங்க் அக்கௌண்டே இல்ல. எவ்வளவு பெரிய கொடுமை இது, நினைச்சு பாருங்க. இல்ல நீங்க அது பேர்ல ஒரு எதுவுமே இல்லைங்கிறீங்க. இப்ப பிஎம் கேருக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து பேசினாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இதுவே இல்ல, அவர் ஒரு ஆதாரபூர்வமாவே எதுவும் இல்ல, அதுல வசூல் பண்றாங்க அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லையா, இல்ல மறைக்கப்படுதா? பேசலையே, நான் என்ன பண்ணிட்டோமா? பேசலையே. சரி, இப்போ அவரு சொல்றாரு சார், இப்போ பசுமை தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. இதுவும் வந்து ஒரு சேம் திங், எங்களோட அந்த காவேரி கூக்குரல் இயக்கம் மாதிரிதான், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரிதான் அப்படின்லாம் சொல்லி புகழ்ந்து பேசுறாரு. இதை எப்படி சார் பாக்குறது? என்னத்த சொல்ல இந்த மனுஷன். சரி, அரசாங்கமும் எத்தனை வருஷமா 64 கோடி மரம் இந்த அம்மாவோட பிறந்த நாளுக்கு வரும் இல்ல ஸ்கீம் எல்லாம் நிறைய. அம்மாவோட ஒரு பிறந்த நாளுக்கும் 60வது பிறந்த நாள், 61வது நாள் பிறந்த நாள், 62வது நாள் பிறந்த நாள்,
61 லட்சம் மரம் நடுறோம், 50 லட்சம் மரம் நடுறோம், அப்படிதான் வந்துட்டே இருக்கும் எப்பவுமே. இப்ப அரசாங்கம் 10 வருஷத்துல 250 கோடி மரம்ங்கிறாங்க. ஆமா 265 கோடி. எங்க இருந்து ஃபிகர் எல்லாம் கொண்டு வராங்க தெரியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன்ல, இந்த ராமச்சந்திரன் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா, ஜக்கியோட தேவதையில வாழ்ந்த மக்கள் இருந்தாங்கன்னா என்ன வரும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து? ஏதோ விட வேண்டியதுதான், டுமில் விட வேண்டியதுதான். ஏன்னா இல்ல இவர் வந்து எல்லா திட்டங்களையும் பாராட்டுறாரு அப்படின்னு கூட பேச்சு வருது. அதாவது என்னென்ன தமிழ்நாடு அரசு வந்து திட்டங்கள் இப்ப பசுமை தமிழ்நாடு என்னோட காவேரி கூக்குரல் இயக்கம் மாதிரியே தான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து வேளாண் பட்ஜெட் போட்டா அதுக்கு ஒண்ணு, இந்து சமய அறநிலையத்துறை உடனே ஒரு திட்டம் போட்டா தமிழக அரசு நல்ல திட்டங்கள் போடும். அப்படியே இப்ப 2 பேருக்கு என்ன ஒரு இணக்கம் இருக்குதா? என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? இவர் ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்காரோ அவர் கூட போய் ஒட்டிக்குவார் இவரு. இவருக்கு என்ன இருக்குங்க? இப்போ எலெக்ஷன் முன்னாடி அப்படியே சொன்னார், அப்பட்டமா சொன்னார், எலெக்ஷன்னாலதான் இந்த கோயில் பத்தி எல்லாம் பேசுறேன். பிஜேபியோட அஜெண்டா தானே கோயில்லாம் பிரைவேட் பண்ணணும்ட்டு. அங்க மோடி வந்து காஷி காரிடார் கட்டுவாரு வரி பணத்துல, மக்களோட வரி பணத்துல நீங்க கோயில கட்டுவீங்க, காஷி காரிடார் இல்ல அவரோட கான்ஸ்டிடுவன்சில. இங்க பிரைவேடைஸ் பண்ணுங்கிறாங்க. ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணுங்க, ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். பட் இஷ்யூ இஸ் தட் எந்த பக்கம் அதிகாரம் இருக்கா அந்த பக்கம் போய் ஜக்கி ஒட்டிக்குவா அப்படி. ஏன்னா அத்தனை குற்றங்கள் பண்ணியிருக்கான் மனுஷன். அத்தனை நாள் ஜெயில போடலாம் இந்த ஆளு. கிஷோர் சாமி, கல்யாண் ராமன், இந்த மாரிதாஸ் கூட எல்லாம் நிறைய நாள் ஜெயில பயணம் பண்ற மாதிரி கேசஸ் ரெடி பண்ணலாம். பட் பணம் வச்சிருக்காரு. இல்ல இவர் ஒட்டிக்குவாரு சரி, இவங்க சேர்த்துக்கிறதுக்கும் ஆள் இருக்குல்ல. அப்ப இவரை மட்டுமே நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆமா, இவருக்கு மட்டும் சொல்லியேனா, நான் எல்லாத்தையும் இழுக்கிறேன்ல. கார்பரேட் இழுக்கிறேன், அடானி ஸ்பான்சர் பண்றாரு, இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்குறாரு, இவர் கார்பரேட் புரோக்கரா இருக்காரு, பொலிட்டிக்கல் புரோக்கரா இருக்காரு, பிஜேபி ஒரு அஜெண்டா கொடுக்குது, அந்த அஜெண்டா மேல வேலை செய்யறாரு. அப்புறம் ஒரு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சிஎம் இருக்காரோ எல்லாத்துக்கிட்ட போய் ஒட்டிக்குவாரு. பணம் பேசுதுமா, பணம் விளையாடுதுல பெருசா. அதுல என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அப்ப இதுக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் சார்? ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு தூரம் வந்து ஆக்குபை பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்றாங்க. எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா இதுக்கான அடுத்தது எப்படி நம்ம போகும்? ஒரு நாள் வருங்க, வரும் வரும். பேஷன்ஸ் தான், பேஷன்ஸ் தான். நித்யானந்தா எப்படி ஓடி போனானோ, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான், இந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். குர்மீத் ராம் ரஹீம் அவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருந்தால் பஞ்சாப்ல. ஆசாராம் பாபு குஜராத்ல பயங்கர ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். எல்லாம் உள்ள போயிருக்காங்கல்ல. இந்த காலத்துக்கு ஒரு டைம் வரும், வெயிட் பண்ணும். இப்ப ஆனா சார் இப்போ பாஜகவுக்கு பயப்படுது திமுக அப்படின்னு சீமான் கூட சொல்லியிருக்கிறாரு. சோ இப்ப பார்த்தோம்னா இவங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுகவும் ஒரு சப்போர்ட்டிங்கா போகுதா? இல்லம்மா, சப்போர்ட்லெஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்குள்ள உறவு இருக்கும் ஒண்ணு. ஆனா இவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னா டிஎம்கே காலி பண்ணிடுவாங்க. பிஜேபி ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா தன்னை காப்பாத்திக்க முடியும். பிஜேபி தன்னோட வழிபாட கிளியரா சொல்லிடுச்சு, நீங்க எலெக்ஷன் தோத்து போனாலும் சரி, நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சாலும் சரி, நாங்க காசு கொடுத்து நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம். இந்த அளவுக்கு எம்எல்ஏ ட்ரேடிங் நடந்ததே இல்லை எங்கேயுமே. கர்நாடகா, மத்திய பிரதேஷ், நார்த் ஈஸ்ட், கோவா, இந்த அளவுக்கு எம்எல்ஏ ட்ரேடிங் இந்த ஜனநாயகம் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு பணம் பூந்து விளையாண்டு இருக்கு. So DMK has to be very careful. DMK ஓட பெரிய எதிரி ஏடிஎம்கே கிடையாது, இந்த சங்கி மங்கி கும்பல் தான். அவங்களுக்கு எதிர்த்து அப்போஸ் பண்ணாங்கன்னா பெஸ்ட். இவங்க வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தா அதான் பெஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இவங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும், இல்லாட்டி உள்ள பூந்து தம்சம் பண்ணிடுவாங்க. இவங்களோட சீப் பாலிடிக்ஸ் இருக்கு, பயங்கர சீப்பான பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல போய் பேசுவாங்க, ஃபேக் நியூஸ் பரப்புவாங்க, ரிலிஜன் மேலேயே நரேட்டிவ் பில்ட் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் மதத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. வேற பேச்சே இல்லாத மாதிரி நாட்டுக்கு. 14% மேல ஹோல்சேல் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஹையஸ்ட் ரேட்ல போயிடுச்சு. இன்ஃபிளேஷன் பயங்கரமா மேல போயிடுச்சு. பெட்ரோல் சூப்பர் ஹை ரேட்ல இருக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஜாப்ஸ் கிடையாது இந்த பக்கம். நிறைய பேருக்கு இருந்த ஜாப்ஸ் காணாம போயிடுச்சு. இதெல்லாம் அட்ரஸ் பண்றதெல்லாம் முக்கியம் இல்லை இவங்களுக்கு. கோயில் பேசணும். இப்போ காசி விஸ்வநாத் கோயில் என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க மோடி. அவுரங்கசீப், மஹமூத், பாபர், என்ன மனுஷங்க.
இதெல்லாம் பேச்சா பேச வேண்டியது? நீ ஒரு கோயில் கட்டியிருக்க, பரவாயில்ல, போய் கோயில்ல இருக்கு கும்பிட்டுட்டு வா. அதுல 5 டிசைனர் துணி வேணும், 10,000 கேமராஸ் வேணும். கேமரா பார்த்து பார்த்தே மணி அடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். என்ன மனுஷன்? மக்கள் புரிஞ்சுக்கணும். 2024 மேல பிஜேபி வந்துச்சுன்னா ஒரு கட்சி இருக்காது, எல்லாத்தையும் தூக்கிடும் பிஜேபி. ஆனா இங்க வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே இல்ல. டிஎம்கே காரன் ஒருத்தன் நடமாட முடியாது ரோட்ல. நான் சேலத்துல நான் கதறிட்டு இருக்கேன். இபிஎஸ் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அது ஸ்டாலின் 3 மடங்கு இப்ப அதிகம் பண்றாரு சேலத்துல. முந்தானத்து கூட போஸ்ட் போட்டிருந்தேன், ஐயோ என்ன நடக்குதுன்ட்டு. இப்ப சேலத்துல எப்படின்னா இபிஎஸ் இருந்தாரு, நாங்க ஒரு ஏரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தோம், அம்மாப்பேட்டை ஏரின்ட்டு. அதை ஸ்மார்ட் சிட்டில எடுக்கிறேன்ட்டு 20 கோடி அலாட் பண்ணி அதை எடுத்துட்டாருங்க கையில இருந்து. 2 வருஷமா அது குட்டிச்சோறு ஆகி போச்சு. இப்போ 3 மடங்கு அதோட கவர்மெண்ட் இன்னும் பணம் அலோகேட் பண்ணி, நான் எடுத்த இன்னொரு மூக்கு ஏரி, ஃபர்ஸ்ட் எடுத்த ஏரிய இப்போ திருப்பி அரசாங்கம் எடுக்க போதா. அது என்ன குட்டிச்சோறு பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஸ்கீம் பாதராறு சாக்கடை திட்டம் வந்து 1500 கோடி ஆல்ரெடி முழுகிடுச்சு. அதுக்கு இன்னும் 500 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாம் தப்பு காமிச்சிட்டோம். பயங்கர கரப்ஷன், பயங்கர தப்பு, இது முட்டாள் தான் செய்வான்னு காமிச்சாச்சு. அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. So what EPS has left over, அதே சரி பண்ணல. இருக்கும், we'll give it more time. கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஏன்னா பியூரோக்ராட்ஸோட ஹோல்ட் அப்படிதான் இருக்கு போகுது. பியூரோக்ராட்ஸ் மாற மாட்டான்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். Let us wait and see. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. ரொம்ப நன்றி. Thank you. Take care.